ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் த இமார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸுங்கிறதுனால எபிசோடோட ஒரிஜினல் டைமிங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ என் எக்ஸ்பிளைனிங் டைமிங்கும் கம்மியாக தான் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் த இமார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 9. ஃபோர் எம்ப்ளம் ஃபேக்ஷன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சா அந்த இடத்த சீல் பண்ணிட்டாங்க. ஃபேக்ஷனை சீல் பண்ணியாச்சு, நீ நம்மள தவிர வேற யாராலையும் உள்ள போக முடியாது அப்படின்னு ஷுவாஹி கிட்ட ஒரு பொண்ணு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. மாஸ்டர் நீங்க ரெஸ்ட் எடுங்க, நீ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவோம். எங்க நான் ரெஸ்ட் எடுக்க அப்படின்னு ஷுவாஹி சொல்றான். ஃபோர் எம்ப்ளம் ஃபேக்ஷனோட 4 பேரையும் நீங்க பிடிச்சிருக்கீங்க. நீங்க உண்மையிலேயே கிரேட்னு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும்போதே அந்த கேவ் திடீர்னு வெடிக்குது. அந்த பொண்ணு கால் பேசிட்டு இருந்த கனெக்ஷனும் கட் ஆகுது. அந்த ஃபோர் எம்ப்ளம் ஃபேக்ஷனோட பிளேஸ்க்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வரான். வெறும் 4 பேர் தான் மட்டும் இருக்காங்கன்னு யார் சொன்னது அப்படின்னு நம்ம வெளியே வரான். இங்க சன்ரங் வந்து நம்ம ஹீரோவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கா. சன்ரங்க்கு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம ஹீரோ வந்து கொடுத்த அந்த கிறிஸ்பி நூடுல்ஸ் அவ பாக்குற. ரேர் எடிஷனா நம்ம ஹீரோ இவ்வளவு கொடுத்துருப்பா. சோ இதை நான் பத்திரமா பாத்துக்கிடணும் அப்படின்னு அவ நினைக்கிறா. பேங்க்ல போய் ஒருத்தன் என்னோட டெபாசிட் எடுக்க போறேன்னு சொல்லவும், டீமன் இன்வேஷன்ல உங்க ஸ்பிரிச்சுவல் கார்ட்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. உங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ அதே பேங்க்குக்கு தான் சன்ரங் வாரா. ஓ மிஸ் சன், டைரக்டா நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இந்த பக்கம் வாங்க, இதான் நம்மளோட லேட்டஸ்ட் வாலெட். இந்த 2 கேஸையும் ஒரே நேரத்துல போட்டா மட்டும்தான் இதை ஓப்பனே பண்ண முடியும். அண்ட் இந்த டோரை உடைக்கிறது இம்பாசிபிள். வாலெட்ல இருந்து நீங்க எதையும் எடுக்க வந்தீங்களா இல்ல வைக்க வந்தீங்களா அப்படின்னு அந்த ஆள் கேட்கறான். இங்க இருக்கிற செக்யூரிட்டி சேஃப்டின்னு எல்லாத்தையும் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஈவன் அந்த சீக்ரெட் வாலெட்குள்ளேயும் இன்னொரு சீக்ரெட் ரூம் இருக்கு. ஒரு போர்ட்டல் மாதிரி ஓபன் பண்ணி தான் அந்த இடத்துக்கே போக வேண்டியது இருக்கு. ஈவன் ஸ்டாஃப்ஸ் கூட இங்க அலௌட் கிடையாது. மிஸ் சன், உங்க ஃபேமிலி ஃபர்னஸ் இங்க தான் இருக்கு. கடைசியா நீங்க என்ன டெபாசிட் பண்ணிருக்கீங்கன்னா லாஸ்ட் பிரேயர் பிளெஸிங் வின்ஸ். ஏங்கப்பா இது ஒரு ட்ரெஷர்னே சொல்லலாமே. நீங்க எப்பவும் ரொம்பவே ரேரான மேஜிக் வேற தான் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த தடவை அப்படி என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். சன்ரங்க அவன் ஆளை கூப்பிடுறா. ஓப்பன் பண்ணி காமிக்கவும் இதோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்பவே அதிகமா இருக்கும் போலயே, என் கண்ணே கோசுதே அப்படின்னு சொல்லி அவன் நல்லா அதை உத்து பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அது நம்ம ஹீரோவோட அந்த இன்ஸ்டன்ட் கிறிஸ்பி நூடுல்ஸ் தான். இதை எங்க வைக்கிறது பாசிபிள் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். சன்ரங் உனக்கு எது வாங்கலையே அப்படின்னு அவர் தாத்தா அவசரமா அங்க வராரு. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை என்னோட ஃபர்னஸ்ல ஸ்டோர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லவும், நீங்க என்னத்தை சார் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்கறான். பேத்தி சன்ரங்க நான் அந்த வாலெட்குள்ள ஸ்டோர் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. 1 நாளைக்கு அவ இந்த இடத்துல சேஃபா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃப்ளவர் ஃப்ரூட் வார்டன் கர்டைன் குரூப் 3 டேஸ்க்கு சேஃப்டியா அந்த பேங்க் வாலெட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு நியூஸ்ல எல்லாமே வந்துட்டு இருக்கு. அந்த சேர்மனுக்கு நேத்துக்கு நைட் ஒரு லெட்டர் வந்திருக்கு. அவங்க ஃபேமிலியோட எல்டஸ்ட் டாட்டரை இன்னும் 3 நாள் கழிச்சு மிட் நைட்ல கடத்துவேன். இப்படிக்கு தீஃப் இந்த மூன் லைட் பான் லாங்னு இருக்கவும் இந்த நியூஸ் கேட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இந்த ஹாங் லாங் ஒரு ஸ்டீலிங் கல்டிவேட்டர், அவன் நினைச்சா எதனாலும் திருடிடுவான் அப்படின்னு நியூஸ்ல எல்லாம் பேட்டியில பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு எப்படி இவ்வளவு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குன்னு ஸ்பிரிச்சுவல் லைனோட மவுண்டன்குள்ள அவன் டைரக்டா போய் இருந்து ட்ரைனிங் எடுத்திருக்கான். ஸ்பிரிச்சுவல் லைனோட அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணதுனால தான் அவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான். மிஸ் சன்னையும் நம்ம ஸ்ட்ராங்கா மாத்தவனா ட்ரைனிங் கொடுக்கலாம்னு சொல்லவும் அதுவும் கரெக்ட் தான். மிஸ் சன் வந்துட்டு சன் ஃபேமிலியோட வம்சாவளிங்கிறதுனால மேபி அவங்க ஃப்ளேம் பவரை வேணா நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்னொருத்தர் சொல்றாரு. 3 நாள்ல எப்படியா இதை பண்ண முடியும், புத்தியோட பேசுங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் சொல்றாங்க. இப்போ 3 நாள் முடிஞ்சு சன்ரங்க கடத்த போற அந்த டைம் வருது. சன்ரங்க கடத்த இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்லயே பயப்படாம அவளை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவர் தாத்தா சொல்றாரு. நாளைக்கு அவளை எப்படி ஒளிச்சே வச்சிருக்க முடியாதுல்லன்னு சென் சொல்றான். அதுக்கு அவசியமே இல்ல. தீஃப் இந்த மூன்லைட் சொன்னோம்னா கரெக்டா சொன்ன டயத்துக்கு அவன் திருடிடுவான் அப்படின்னு ஹாக்வா சொல்லவோ, பரவாயில்லையே உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன்னு சன்ரங் தாத்தா சொல்றாரு. என் அங்கிள் தான் எனக்கு இதை பத்தி கத்து கொடுத்தாருன்னு ஹாக்வா சொல்றான். அதனால சன்ரங்க பார்க்க முடியுமான்னு லென் கேட்கவும், அந்த ஹாங் லாங் மார்வேஷத்துல கூட வர வாய்ப்பு இருக்கு, அதனால அவளை பார்க்க வாய்ப்பே இல்லை. பட் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு அந்த வாலெட்குள்ள டைரக்டா வைஃபை மூலமா கனெக்ட் பண்ணி வீடியோ கால் பேசுறாங்க. நீ அந்த வாலெட்டோட ஃபர்னஸ்குள்ள தானே இருக்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். பட் இதுவும் வீட்டு பெட்ரூம் மாதிரி தெரியுதுன்னு சென் ஷாக் ஆகுறான். என் தாத்தா தான் ஒரு கிராஃப்ட்மேனை கூப்பிட்டு இந்த மாதிரி இன்டீரியரை மாத்தி வச்சாரு அப்படின்னு சன்ரங் சொல்றா. ஈவன் அந்த இடத்துல வைஃபை கூட அவைலபிளா இருக்கான்னு இவங்க பாக்குறாங்க. அவளுக்கு பசிக்காம இருக்க அவங்க தாத்தா நிறைய விஷயங்களை ஏற்பாடு பண்ணிருக்காரு. எங்கப்பா இந்த லெவலுக்கு ஸ்பேஸ் கண்ட்ரோல் எபிலிட்டி இருந்துச்சுன்னா உண்மையிலேயே அவங்க ஒரு மாஸ்டர் தான் அப்படின்னு கோஹா சொல்றான். சன்ரங்க கடத்துறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்ம சன்ரங்க கம்பெனியாச்சும் கொடுப்போம். மிட் நைட்ல அவ மேஜிக் மாதிரி மறந்துடுவான்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பாப்போன்னு வெயிட் பண்றாங்க. இந்த பேங்குக்கு வெளியா ஹை அலர்ட்டோட மக்கள் மட்டும் இல்லாம ஜாஹே அவனோட டீம் ஆபீசர்ஸ்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சன் செக்யூர்டா உள்ள இருக்காங்க. அவங்க அப்படியே இருப்பாங்களா? அவங்களை கடத்துறதுக்கு இன்னும் 18 மினிட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு டிவில லைவா நியூஸ் போயிட்டு இருக்கு. மாஸ்டர் ஷோஹோ வந்துட்டு லார்ட் தண்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை சன்ரங்க கடத்திட்டா ட்ராக் பண்ண அவர் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு ஷுவாஹி சொல்றான். லைஃப் ரேடாரை வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு சன்ரங்க தவிர்த்து வேற யாரும் அங்க உள்ள இல்லன்னு சொல்றாங்க. தரைக்கடியில் வழியா ஓட்டு போட்டு யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு மூளை இவங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. தரைக்கடியில அதை ஏதாச்சும் ஓட்டையை பார்த்துச்சுன்னா அலாரம் மாதிரி சவுண்ட் போதும் அப்படின்னு ஷுவாஹி கூட இருக்கவா சொல்றா. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு ஷுவாஹி சொல்றான். நீ எதுவும் பண்ண போறது இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ கேட்கவும், இன்னும் அதுக்கு எதுவும் டைம் வரலாம் நம்ம ஹீரோ சொல்றான். என்ன நடக்க போகுதுன்னு இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு ஃப்ராகிட்டோ பாக்குறான். ஹே இது சன்ரங்கோட ரூம், வா உள்ள போலான்னு ஃப்ராகிட்டோ சொல்லுவோம். நான் வரல நம்ம ஹீரோ சொன்னா. ஃப்ராகிட்டோ உடச்சிட்டு உள்ள போகுது. ஃபர்னஸ்குள்ள வீடியோ கால்ல பார்த்த மாதிரியே தான் அந்த ரூம் செட்டப் இருக்கு. நம்ம ஹீரோ கூட எடுத்த போட்டோ டெஸ்க்ல இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். மிட் நைட் வரைக்கும் வீடியோ கால்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கரெக்டா சொன்ன டைம் 12 மணியும் ஆக போகுது. 12 ஆகுமோ மொத்தமா பேங்க் ஃபுல்லா பிளாங்க் அவுட் ஆயிட்டு சன்ரங் ஒரு போர்ட்டல் வழியா வேற டிமென்ஷனுக்கு போயிருந்தா. ஃபைனலி ஒன்னு புடிச்சிட்ட மிஸ் சன்ரங். இது எல்லாம் ஆரம்பிச்சதே குஞ்சாபா யாரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து தூக்கி தோக்கடிச்சதுனால தான். அந்த ஐடியோட யூசர் நேம் செக் பண்ணி பார்த்தா அந்த கால் ஹோல்டரே நீ தான். உன்னால தான் 4 எம்ப்ளம் ஃபேக்ஷன் மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ எப்படி இதை பண்ண அப்படின்னு சன்ரங் கேட்கறா. இம்மார்டல் ஃபேஸ் கல்டிவேட்டர் என்ன அவ்வளவு ஈஸியா யாராலையும் தடுக்க முடியாது. மத்த 4 மெம்பர்ஸ் கிட்ட இருந்த எல்லா பவர்ஸும் என்கிட்டயும் இருக்கு. ஏன்னா இந்த பிளேஸை கிரியேட் பண்ணது
பண்ணதே நான் தான். இப்போ நீ என்னோட ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ்க்குள்ள இருக்க இந்த இடத்துல நான் தான் ராஜா. இந்த இடத்துல இருந்தா என்ன யாராலையும் டச் பண்ண கூட முடியாது அப்படின்னு குவான்லாங் சொல்லவும், சன்ரங் பயப்படாத, என்னால டைரக்டா இந்த இடத்துக்கு வர முடியாது, நான் வந்தா இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸே கொலாப்ஸ் ஆயிரும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படி என்னடா அவன் பவர் லெவல் அப்படின்னு வா கேட்கறா. நமக்கு நிறைய டைம் இல்ல, என் நூடுல்ஸ் பாக்கெட் வந்துட்டு இருக்குல்ல, அதை சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாக போற நேரத்துலயும் சாப்பாடு தின்னுட்டு இருக்கா அப்படின்னு குவான்லாங் அசால்ட்டா இருந்தா, அதை சாப்பிட்ட அடுத்த செகண்ட் சன்ரங்கோட பவர் லெவல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. இம்மார்டல் கிங் மோட் ஆக்டிவேட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சன்ரங்கோட உடம்புக்குள்ள நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் அவளோட ஐ கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வந்தோம்னா மொத்த இடமுமே கொலாப்ஸ் ஆயிரும். அதனால தான் நம்ம ஹீரோ சன்ரங்கோட பாடிக்குள்ள தன்னோட கொஞ்சம் பவரை செலுத்தி இருக்கான். நெக்ஸ்ட் எபிசோட் இதை விடவும் இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.